மனோஜ் பிசினஸ் டெவலப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புது ஆஃபீஸ் போட்டு கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா கடன் ஆயிடுது. அதனால அந்த கடனை கேட்டு வீட்டுக்கே ஒருத்தர் வந்துடுறாரு. உடனே மனோஜ் வந்து கடன் கொஞ்சம் சீக்கிரம் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே கடன் கொடுத்தவரு அதெல்லாம் முடியவே முடியாது. பணத்தை இப்பயே எடுத்து வைங்க. அப்படி இல்லையா உங்க அப்பாவை கையெழுத்து போட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே முத்து எங்க அப்பா இது கையெழுத்து போனோம் இவன் கடன் வாங்கினதுக்கு இவன் எங்கெல்லாம் போய் கடன் வாங்கினருவான் எங்க அப்பா கிட்ட கடனை கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி அவரு கேட்குறாரு முத்து. உடனே கடன் கொடுத்தவர் சொல்றாரு உங்க அப்பாவை நம்பி நான் கொடுக்கல. ஆனா இப்போ உங்க அண்ணனை நம்பி தானே நான் கொடுத்தேன். உங்க அண்ணனை காசு எடுத்து வைக்க சொல்லு யாரும் கையெழுத்து போடவே தேவையில்லன்ற மாதிரி அவர் சொல்றாரு. உடனே விஜயா கடன் கொடுத்தவர்கிட்ட சொல்றாங்க என் பையன் நல்லா படிச்சிருக்கான் நிறைய பிசினஸ் நாலேஜ்லாம் இருக்கு. கண்டிப்பா உங்க கடனை கொடுத்துருவா நீங்க பயப்படாதீங்கன்றாங்க. உடனே கடன் கொடுத்துட்டு சொல்றாரு உங்க பையன் பிசினஸ்ல அறிவாளியா இருக்கலாம். ஆனா கடன் கொடுத்துட்டு வாங்காம நான் முட்டாளா இருக்க முடியாது. இப்ப காசு எடுத்து வைங்க. இல்லைனா மனோஜ் அவங்க அப்பாவை கையெழுத்து போட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒத்த கால நிற்கிறாரு. உடனே முத்து சொல்கிறாரு அப்பா இவன் முட்டாள்தனமாக எங்கேயா போய் கடனை வாங்கிட்டு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். இவனுக்கு நம்ம எதுக்கு கையெழுத்து போடணும் அவன் கடனை அவனே பார்த்துக்கிட்டோமான்ற மாதிரி சொல்லிடுறாரு முத்து. உடனே விஜயா சொல்கிறாங்க டேய் நீ வாய மூடுறா உனக்கு என்னடா தெரியும் பிஸ்னஸ் பற்றி. அவன் எவ்வளோ படிச்சிருக்கான் அவனுக்கு எவ்வளோ கடன் வாங்கணும் எப்போ கட்டணும் அவனுக்கு தெரியும். நீ தேவையில்லாமல் இதில் குறுக்கிடாத கம்முனு வாய மூடிட்டு அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்கிறார் அம்மா நீ செல்லம் கொடுத்தாதான் அவன் இன்னமும் முட்டாளையவே இருக்கான். தேவையில்லாமல் ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மான ஒரு ஆஃபீஸ் போட்டுக்கிட்டு அதுக்கு தேவையில்லாமல் வேலைக்கு ஆள் வச்சுக்கிட்டு இவ்வளோ கடன் ஆக்கியிருக்காமா இப்போது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரில. இந்த பார் நீங்கள் செல்லம் கொடுத்து தான் அவனுக்கு எடுத்திருக்கீங்க. 30 லட்சம் கடனுக்கு நீங்கள் தான் பொறுப்புன்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க ஏங்க இவன் எதுக்கு இங்கே பேசிகிட்டு இருக்கான் தேவையில்லாமல். மனோஜுக்கு எல்லாமே தெரியும். அவனுக்கு எப்படி கடன் வாங்கணும் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் எல்லாமே தெரியும். உனக்கு என்ன தெரியும் சும்மா டிரைவிங் வேலை தான் தெரியும் வேறு எதுவும் உனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரவியும் திட்டுறாரு அம்மா நீங்கள் மனோஜுக்கு நிறைய செல்லம் கொடுத்துட்டே இருக்கீங்கம்மா. இப்போ நானே ஒரு ஹோட்டல் வைக்கணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கூட இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இவன் தேவையில்லாமல் ஒரு ஆஃபீஸ் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி வச்சுருக்கான். இதெல்லாம் அவனோட தப்பு தானம்மா எதுக்குமா அவன் கடன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ரவியும் கேட்குறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க இங்கே பார் ஸ்ருதி ஹோட்டல் வைக்கணும்னு ஆசைப்பட்டது உடனே அவங்க அப்பா அம்மா ஹோட்டல் வச்சு கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறது. ஆனால் நான் என் பையனுக்கு எதுவுமே பண்ண முடியல. நான் வாழ்க்கப்பட்டது அப்படி. இவர் தான் இன்ஜின் டிரைவராகவே வாழ்ந்து வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டாரு. இப்போ என் வாழ்க்கையும் போகுது இப்போ என் பையன் வாழ்க்கையும் போகுது அப்படின்ற மாதிரி விஜயா ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க ஆண்டி நீங்கள் பேசுகிறது உங்களுக்கே தப்பாக தெரியலையா. நான் ஹோட்டல் வைக்கணும் ஆசைப்பட்டது நான் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறது கரெக்டான வழியில் நான் போயிட்டுருக்கேன். எல்லோரும் பாராட்டுற மாதிரி தான் போயிட்டுருக்கேன். ஆனால் மனோஜ் முட்டாள்தனமாக ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணாமையே அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் எதுக்கு அத்தனை பேர் வேலைக்கு வைக்கணும். ஒழுங்காக பண்ணிகிட்டு இருந்தார்ல அதையே பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதானே. இப்போ தேவையில்லாமல் ஒரு கால் வச்சதுனால இவ்வளோ கடன் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சுதியும் திட்டுறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் எல்லாரும் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணும் எனக்கு தெரியும் சரிங்களா. நீங்கள் யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை மனோஜ் அடிக்க போகிறாரு. உன்னால் உனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ண தெரியாது கடன் மட்டும் வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாரு. உடனே விஜய் அண்ணாமலை தடுக்கிறாங்க. ஏங்க மனோஜுக்கு இப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணதாங்க அவன் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆவான். இப்போ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே கடன் கொடுத்து சொல்கிறார் இப்போ ஆளுக்கு இப்படி பேசிட்டே இருந்தால் என்ன அர்த்தம். ஒன்று காசு கொடுங்க இல்லை கையெழுத்து போடுங்க இது மட்டும் தான் வழி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அப்புறம் அண்ணாமலை சரின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டுறாரு. உடனே முத்துக்கு மனோஜுக்கு சண்டை வருது. டேய் இப்படி கடன் வாங்கினே இருந்தால் என்னடா அர்த்தம் அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாரு. உடனே மனோஜ் சொல்கிறார் இப்போ எதுக்கு ஆளாக கத்திட்டு இருக்கீங்க. என் கடனை நானே அடைச்சிக்கிறேன் சொத்தை ஒழுங்காக எனக்கு பிரித்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க ஏன் மனோஜ் இதெல்லாம் தேவையில்லாமல் பேசுகிறேன் அப்படின்றாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார் அம்மா இந்த படிக்காதவங்ககிட்ட என்னம்மா சொல்ல முடியும். இந்த கார் டிரைவரு யாருக்குமே என்னோடய பிஸ்னஸ் ஐடியா புரியவே இல்லைம்மா. ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னா சில கடன் வாங்க வேண்டியதாக தான் இருக்கும். ஆஃபீஸ் நல்லா போட வேண்டியதாக தான் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த பேசிக் நாலேஜ் தெரியாதவங்ககிட்டலாம் நான் எப்படிம்மா இந்த வீட்டில் இருக்கிறது. இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் எனக்கு பிஸ்னஸ் ஐடியாவே வர மாட்டேதுன்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே முத்து சொல்கிறார் டேய் நீ பிஸ்னஸ் முன்னேறாததுக்கு இந்த வீடோ நானோ இல்லை யாரும் காரணம் கிடையாது. உனக்கு ஒன்றுமே தெரியலனாலும் நீ பிஸ்னஸ் பண்ணி எல்லோரும் ஏமாத்திருக்க. அதை நம்புறதுக்குன்னு அம்மா ஒருத்தங்க இருக்காங்க. அதனால தான் நீ இவ்வளோ ஆடிட்டுருக்க அப்படின்ற மாதிரி முத்து மனோஜ் கேவலமாக பேசுகிறாரு. உடனே மனோஜ் சொல்கிறார் அப்பா இவங்ககிட்ட பேசிலாம் இருக்க முடியாது எனக்கு சொத்தை குப்பிச்சு கொடுங்க அப்படி சொல்லி கோவத்தோட ரூம்குள்ளே போய்ட்றாரு. அப்புறம் ரோகிணி வந்து மனோஜ் கிட்ட கேட்குறாங்க மனோஜ் என்ன மனோஜ் இப்படிலாம் ஆகிடுச்சு தேவையில்லாமல் 30 லட்சம் கடன் மனோஜ் இதை நம்ம எப்படி அடைக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அடுத்த கால் ஒரு ஃபோன் வருது. மனோஜோட புது ஆஃபீஸோட ரெண்ட் கட்டலன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார் ரோகிணி இப்போ ஆஃபீஸ் வேறு ரெண்ட்டு கட்டணுமா அந்த பில்டருக்கு ஃபோன் பண்ணி அட்வான்ஸ் கேள அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ரோகிணி சொல்கிறார் மனோஜ் நம்ம தேவையில்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனையில் பெருசாக மாட்டிக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பில்டருக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் வேணும் அப்படின்றாங்க. உடனே பில்டர் சொல்கிறாங்க இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய ப்ராப்ளம் போய்ட்டுருக்கு. இப்போது நானே உங்ககிட்ட கொடுத்த அட்வான்ஸ் திரும்பி வாங்கலாம்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனே ரோகிணி ஐயோ இல்லை இப்போ நாங்கள் எந்த அட்வான்ஸும் உங்ககிட்ட கேட்கல. இப்போது நாங்கள் எங்களுக்கு கொடுத்த அட்வான்ஸ்லாம் வேறு ஒன்று இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ வேறு ஏதாவது ஆர்டர்னா மட்டும் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி
ரோகிணி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே மனோஜ் கேட்குறாரு, என்னாச்சு அப்படின்றாங்க. மனோஜ், இப்போ நம்ம பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். இப்போ அவங்க கொடுத்த அட்வான்ஸே அவங்க திருப்பி கேட்குறாங்க. அவங்க ஏதோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ராப்ளமா, பில்டிங் சேல்ஸே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களாம். அவங்க நம்மக்கிட்ட கொடுத்த அட்வான்ஸே கேட்குறாங்க. இப்போ நம்ம எப்படி ஆஃபீஸ் ரெண்ட் கட்ட போகிறோம், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையாவது கடன் கேட்டுப்பாரு அப்படின்றாங்க. மனோஜ், நீ என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, யார்கிட்ட கடன் கேட்பேன், எப்படி கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, அதான் அந்த மகேஸ்வரின்னு ஒருத்தங்க இருக்காங்களே, அவங்ககிட்ட நீ கடன் கேள அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ரோகிணி சொல்கிறேன், மனோஜ், மகேஸ்வரி நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சரி, ஆனால் அவங்ககிட்ட கடன்லாம் கேட்க முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க அப்படின்றாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், ரோகிணி தயவு செஞ்சு எனக்காக கேளு, நான் பிஸ்னஸ் டெவலப் பண்ணி கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன், என்னை பற்றி உனக்கு தெரியுங்களா, எனக்கு நிறைய ஐடியா இருக்குது அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே ரோகிணி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, சரி இப்போதைக்கு நம்ம இவனுக்கு உதவி பண்ணால் கிருஷி விஷயம் வெளில தெரிஞ்சாலும் கண்டிப்பாக நம்மளால் கோவப்பட மாட்டான் அப்படின்றத மகேஸ்வரிகிட்ட காசு கேட்குறாங்க. ஆனால் மனோஜ் ஆஃபீஸில் ஸ்டாஃபுக்கெலாம் இப்போ காசு கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ இந்த கடனை எப்படி கொடுக்க போகிறாருன்னு பார்க்கலாம்.